இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்ற ஒரு நல்ல அருமையான உள்ளத்துக்கு இதமான செய்தி. அந்த செய்தி முதல் வாசகத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. உங்கள் கல்லறைகளை திறப்பேன், அந்த கல்லறைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவேன், நீங்கள் மீண்டும் பழையது போன்று உலவுவீர்கள், நடமாடுவீர்கள், அது மட்டுமல்ல கடவுளை அறிந்த மக்களாக இருப்பீர்கள் என்று இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் நம்பிக்கையை தருகின்றார். கல்லறையிலிருந்து எழுப்பக்கூடிய அந்த சக்தி, வல்லமை, ஆற்றல் அனைத்தும் கடவுளுக்கே உரியது. ஏனென்றால் பிறப்பும் இறப்பும் அது இரகசியமாக இருக்கும், நமக்கு தெரியாது. அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்திக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் அதில் ஒரு ஓமை என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. ஓமை அல்ல, இது ஒரு நிகழ்ச்சி. ஆண்டவர் செய்த ஒரு அரும் செயல், அரும் அடையாளம் என்று சொல்லுவார்கள். அதில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், ஆண்டவர் இயேசுநாதர் அங்கு இல்லை. அவர் வெளியூரில் இருந்த நேரத்திலே லாசர் இறந்தார். இதனுடைய இன்னொரு பகுதி எப்படி இருக்கும் என்றால், நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கும். எந்த மனிதர் நம்புகின்றார்களோ அவர்கள் வாழ்வார்கள். எந்த மனிதரிடத்தில் நம்பிக்கை இல்லையோ அது உயிர் இல்லாததாக இருக்கும். அதுவும் இன்றைய நற்செய்தியிலே மறைமுகமாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அன்புமிக்கவர்களே, 4 நாட்களுக்கு முன்னால் இயேசுநாதர் வந்திருந்தால் நோய்வாய்ப்பட்ட ஒருவரை குணமாக்கினேன் என்று தான் நமக்கு செய்தி கிடைத்திருக்கும். ஆனால் 4 நாட்கள் கழித்து வந்ததால் கல்லறையில் அடக்கப்பட்டு உடல் துர்நாற்றமடித்து புழுக்கள் வைத்த ஒருவரை உயிர்ப்பித்தார் என்ற செய்திதான் நீங்களும் நானும் இன்று வாசிக்க கேட்டோம். 4 நாட்களுக்கு முன் வந்திருந்தால் என்ன செய்தி வாசித்திருப்போம்? ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒருவரை கடவுள் குணமாக்கினார், இது சாதாரண செயல்தான் அவர் செய்வது என்று நமக்கு தெரியும். ஆனால் 4 நாட்கள் கழித்து கல்லறையில் மூடி அவனுக்கு எல்லா இறப்பினுடைய பணிவிடைகளும் செய்த பிறகு சகோதரி சொல்லுகின்றார், கல்லை அகற்றி விடுங்கள் என்று சொன்னபோது சொல்லுகின்றார், ஆண்டவரே, என்னது நாற்றம் அடிக்குமே என்று சொல்லுகின்றார். 4 நாட்கள் கழித்த பிறகு இறந்து நாற்றம் அடித்த ஒரு உடலுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார், உயிர்த்தள வைத்தார் என்பதுதான் இந்த செய்தியின் ஆணிவேராக, முதுகெலும்பாக இருக்கின்றது. ஜெபித்து 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 நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் ஜெபித்த பிறகும் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று ஏங்குகின்ற எனது சகோதரமே, நேரம் ஆக ஆக, காலம் தாழ்த்த தாழ்த்த அந்த ஜெபத்தின் வீரியம் அதிகமாகின்றது. நேரம் ஆக ஆக, காலம் தாழ்த்த தாழ்த்த ஜெபத்தின் வீரியம் அதிகமாகின்றது. அதனால் தான் எந்த ஒரு செயலும் உடனடியாக கிடைத்ததென்றால் அதில் என்ன இல்லை, பலன் இல்லை, நமக்கு ஒரு த்ரில் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, வீரியம் இருக்காது. ஆனால் பல நாட்கள் கடவுளுடைய சன்னதியிலே முழந்தாள் படியிட்டு கால் வலிக்க வலிக்க கண்ணீர் சிந்த சிந்த செய்கின்ற ஜபங்கள் அனைத்தும்
வீரியமானதாக மாறும். அது பெரிய பெரிய செயல்களை நம்மிடத்திலே கொண்டு வரும். அன்னாவை பாருங்கள், முதல் திருமணமான முதல் ஆண்டிலே, 2வது ஆண்டிலே, 5வது ஆண்டிலே, 10வது ஆண்டிலோ அவர்களுக்கு குழந்தை கிடைத்ததென்றால் அந்த குழந்தை சாதாரண குழந்தையாக இருந்திருக்கும். ஆனால் எருசலேம் தேவாலயத்திலே போய் கண்ணீர் சிந்தி, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே கடவுளே, எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றார்களே என்ற அந்த வலி, குழந்தை இல்லாதவர்களுக்குத்தான் அந்த வலி தெரியும். மற்றவங்க கிண்டல் அடிக்கும் போது, ஏளனமாக பேசும்போது அந்த வலியை யாராலும் தாங்க இயலாது. அப்படிப்பட்ட அன்னா மற்றவர்கள் ஏளனம் செய்த நேரத்திலே கண்ணீர் வடித்து வடித்து ஜெபம் செய்து செய்து இறுதியாக செய்த ஜெபமெல்லாம் இணைந்து, வேண்டுதலெல்லாம் இணைந்து ஒரு குழந்தை கிடைத்தது. அதுதான் சாதாரண குழந்தை அல்ல, அது சாமுவேல் என்ற இறைவாக்கினர். தொடக்கத்திலே அன்னாவுக்கு குழந்தை கிடைத்திருந்தால் அது சாதாரண குழந்தையாக இருந்திருக்கும். மாறாக ஜெபித்து ஜெபித்து கண்ணீர் சிந்தி 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 ஆண்டவருடைய பாதத்தை நனைத்ததால் அவருடைய வயிற்றில் ஒரு இறைவாக்கினர் பிறந்தார். இதுதான் ஜெபத்தின் வீரியம். இந்த நாளிலே நமக்கு கடவுள் தருகின்ற செய்தி, நீ உயிருள்ளவனாக இருக்கும்போது இறந்தாலும் உயிர் தள்ள முடியும் என்ற செய்தியும் நமக்கு தரப்படுகின்றது. கடவுளின் ஆவியை கொண்டு தூய ஆவியின் செயல்படி நடக்கின்ற ஒவ்வொருவரும் கல்லறையில் புதைக்கப்படுவதில்லை, அவர்கள் விதைக்கப்படுகின்றார்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆணித்தரமான செய்தி, உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா, என் மீது நம்பிக்கை இருக்கிறதா என்ற கேள்வியும் நான் தொடக்கத்திலே சொன்னது போல இங்கு எழுந்து அமைகின்றது. நம்பிக்கை, அதாவது சீடர்கள் கடவுளிடத்திலே போய் கேட்டார்கள், இயேசுவினிடத்திலே போய் கேட்டார்கள், இயேசுவே எங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும், எங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும் என்று சொன்ன நேரத்திலே இயேசு என்ன சொன்னார்? உடனடியாக அவர்களுடைய தலையில் கை வைத்து, இதோ நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த காட்டு அத்திமரத்தை பார்த்து கடலில் ஊன்றிக்கொள் என்று சொன்னாலும் அது கீழ்ப்படியும் என்று சொன்னார். அன்புமிக்கவர்களே, கடுகளவு நம்பிக்கை, மலையளவு நம்பிக்கை அல்ல, கடுகளவு. பழமொழி சொல்லுவார்கள், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்லுவார்கள். கடுகளவு நம்பிக்கை போதும். மரத்தை, அதாவது முசுக்கட்டை மரத்தை பார்த்து எங்கு கடலில் ஊன்றிக்கொள் என்று சொன்னாலும் அது கீழ்ப்படியும் என்று சொல்லப்படுகின்றது. ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், மரம் வளர்வது மண்ணில், அது எப்படி கடலில் போய் ஊன்றிக்கொள்ள முடியும்? கடலில் ஆழத்தை அறிந்தவர்கள் யார்? கடற்காற்றை எதிர்த்து எந்த மரம் நிற்க முடியும்? கடலில் பொங்கி வருகின்ற அலையை எதிர்த்து எந்த மரம் வாழ முடியும்? முடியாது. நம்பிக்கையை பற்றி கடவுள் கொடுத்த செய்திதான் இது. உனக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தாலும் இந்த காட்டு அத்திமரத்தை பார்த்து கடலில் ஊன்றிக்கொள் என்று சொன்னாலும் மண்ணில்லாத அசைவாடுகின்ற தண்ணீரிலும் அது வேர்விட்டு இறங்கும் என்ற செய்தி நமக்கு சொல்லப்படுகின்றது. அன்புமிக்கவர்களே, நான் சொன்னது போல கடலின் ஆழத்தில் எந்த மரமும் வேரூன்ற முடியாது. ஆனால் நம்பிக்கை என்ற வேரால் மட்டும்தான் கடலில் ஆழத்தில் அது வேரூன்ற முடியும். மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16-17 இறைவார்த்தையிலே நமக்கு ஒன்று சொல்லப்படுகின்றது, நம்பிக்கை குறித்து சொல்லப்படுகின்றது. அது என்ன சொல்லப்படுகின்றது என்றால், மார்க்கு நற்செய்தி 16-17, மார்க்கு 16-17 இறை வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகின்றது என்றால், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர்,
கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது தம் கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார்கள் என்று சொல்லப்படுது. எந்த மனிதரிடத்தில் நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த செயல்களை எல்லாம் செய்ய முடியும் என்ற செய்தி இந்த இறைவார்த்தை நமக்கு தருகின்றது. கொல்லும் விஷத்தை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது என்று சொல்லும் போது அதிலிருந்து ஒரு உண்மை நமக்கு புலப்படுகின்றது. என்ன தெரியுமா? விஷத்தை முறிக்கக்கூடிய, நஞ்சை முறிக்கக்கூடிய அந்த வீரியம் நம்பிக்கைக்கு உண்டு என்று சொல்லப்படுகின்றது. நஞ்சை குடித்தாலும் உனக்கு நம்பிக்கை இருந்தால் அது உன்னை கொல்லாது என்று சொல்லப்படும் போது நஞ்சின் வீரியத்தை விட நம்பிக்கையின் வீரியம் அதிகமானது. எனவேதான் நம்பிக்கை இருந்தால் என்ன செய்ய முடியும்? கடல் மீது கூட நடக்க முடியும். பேதுரு கடலில் நடந்து வந்தபோது ஆண்டவர் என்ன சொன்னார்? நடந்து வா அப்படின்ட்டு நம்பிக்கையோடு நடந்து வந்துட்டு அப்படி நாம் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அன்பு மிக்கவர்களே, ஒரு நிமிடத்திலே அவன் யோசித்தான், நான் காண்பது நனவா? அவநம்பிக்கைக்கு போய்விட்டான். உடனடியாக என்ன செய்கிறான்? மூழ்கி போனான். உடனே கடவுள் என்ன செய்தார்? தூக்கி பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயமுற்றாய்? நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயமுற்றாய்? நம்பிக்கையின் உருவமான ஆண்டவர் இயேசுநாதர் அங்கே இருக்கும் போது அவரின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் நீ அவநம்பிக்கைக்கு சென்று விட்டாயே. நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயமுற்றாய்? திணறுபவர்கள், தடுமாறுபவர்களால் கடலில் நடக்க முடியாது. மாறாக நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் இயேசுநாதர் என்னோடு இருக்கிறார் என்கிறவர்களுக்கு மட்டும்தான் கடல் மீது நடக்க முடியும். ஆக நம்பிக்கை என்பது என்ன? நம்பிக்கை என்பது என்ன? எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையிலே தூய பவுல் நமக்கு சொல்லுகின்றார், நம்பிக்கை என்பது என்ன? நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. நம்பிக்கை இருக்கின்ற இடத்திலே சந்தேகம் இருக்காது. சந்தேகம் இருக்கின்ற இடத்திலே நம்பிக்கைக்கு இடமில்லை. கணவன் மனைவி இருவருக்குள்ளாக நம்பிக்கை இருக்கிறதென்றால் அங்கு சந்தேகம் இருக்காது. எந்த ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சந்தேகம் வருகின்றதோ அதன் பிறகு அவர்களுக்குள்ளால் நம்பிக்கை இருக்காது. எனவேதான் சொல்லுவார்கள், குடும்ப வாழ்க்கை நல்லா அமைஞ்சா அது சொர்க்கம் அல்லது அதுதான் நரகம் என்று சொல்லுவார்கள். அன்புமிக்கவர்களே, நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. ஐயம், சந்தேகம், நாம் எதிர்நோக்கி கிடைக்கும், நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்ற உறுதிதான் அது. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். என்ன கேள்வி என்றால், நாளை விடியுமா? நாளை விடியுமா? விடியும், அப்படித்தானே? நாளை விடியும், விடியும். லாரன்ஸ் சொல்றாரு என்னன்னா, எங்க வாலண்டியர் லாரன்ஸ் சொல்றாரு என்னன்னா, நாளை விடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கேள்வி என்னன்னா, நாளைக்கு விடியுமா? இதுதான் கேள்வி. சரியா? லாரன்ஸ் உறுதியோட என்ன சொல்றாரு? நாளைக்கு விடியும் அப்படின்னு சொல்லி அறுதியாக, உறுதியாக, இறுதியாக சொல்லிட்டாரு விடியும் அப்படின்னு சொல்லி. அன்புமிக்கவர்களே, இப்ப டைம் என்ன லாரன்ஸ்? 6:50, 6 மணி 50 நிமிடம், 6 மணி 50 நிமிடம். 7:15க்கு நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு எனக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? 7:15க்கு இங்க இருக்கின்ற யாராவது 7:15க்கு நீங்க உயிரோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுக்க முடியுமா? நம்பிக்கை எடுத்து வருவோம். கேரண்டி கொடுக்க முடியுமா? யாருமே இல்லை. பேதுருவை போன்று தடுமாறுகிறார்கள். பேதுருவை போன்று என்னது? ஷிவரிங், ஃபெய்த் இஸ் ஷிவரிங். அன்புமிக்கவர்களை, விடியுமா விடியாதா? பெரும்பாலான மகளிர் சொல்றாங்க விடியும் அப்படின்னு. முடியுமா முடியாதா தெரியாது. அதெல்லாம் அடுத்த நாளுக்குரியது.
அன்புமிக்கவர்களே, விடியும். நான் இருந்தாலும் நான் இல்லாவிட்டாலும் விடிய வேண்டியது விடிந்தே தீரும். நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விடிய வேண்டியது விடிந்தே தீரும். அதனால் தான் தூய பவுல் அதை என்ன சொல்லுகின்றார் என்றால், கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. நாளைக்கு விடியுமா விடியாதான்னு சொல்ல கண்களுக்கு தெரியாது, அது தெரியாதது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலைதான் என்னது? ஐயமற்ற நிலை. ஐயமற்ற நிலை, ஐயம் சந்தேகம், அது அற்ற நிலை, அது இல்லாத நிலை. அது இல்லாத நிலைதான் நம்பிக்கையின் நிலை. அது எந்த உள்ளத்தில் இருக்கின்றதோ அவர்களால் அனைத்தையும் செய்ய முடியும். எனவே இந்த நாளிலே கடவுள் நமக்கு தருகின்ற செய்தி, லாசரே வெளியே வா என்று சொன்ன இயேசுவிடம் இருந்தது 100 விழுக்காடு நம்பிக்கை. உயிர்ப்பாரா, உயிர்க்க மாட்டாரா, வருவாரா, வரமாட்டாரா, இதெல்லாம் அவர்கிட்ட இல்ல. லாசரே வெளியே வா, லாசர் கம் அவுட் வந்துட்டான். ஐயமற்ற நிலை, அவனுக்கு வாழ்வு கிடைக்கும் என்ற நிலை. இன்று நாம் நம்முடைய நம்பிக்கையை மீண்டும் ஒரு தடவை திருப்பி பார்ப்போம். அன்புமிக்கவர்களே, இந்த திருப்பலிகள் எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்காக. எனவே முதலில் நாம் கடவுளிடம் கேட்க வேண்டியது என்ன? என்ன கேட்கணும்? ஆண்டவரே, எனக்கு நம்பிக்கையை தா. என்னுடைய அவநம்பிக்கையை எடுத்து மாற்றிவிட்டு எனக்கு நம்பிக்கையை தா என்று முதலில் கேட்டு அந்த நம்பிக்கையில நாம ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு மற்றது எல்லாத்தையும் கேட்டுடலாம். இன்னைக்கு கேட்டுருவோமா? இன்னைக்குள்ள திருப்பலியில கேட்போம், ஆண்டவரே அதிகமான நம்பிக்கை என்னிடத்துல இல்லை. ஒரு சில நேரத்துல நான் நம்புறேன், ஆனால் பிரச்சனைகள் வரும்போது தடுமாறுறேன். கடுகளவு நம்பிக்கை இருந்தாலும் அத்திமரம் போய் கடலில் ஊன்ற வேண்டும் என்றால், காற்றடித்தாலும் அதாவது புயல் அடித்தாலும் அலைகள் பொங்கி எழுந்தாலும் அது அந்த இடத்துல நிக்கணும். வாழ்க்கையில துன்பங்கள் வரும்போதும், துயரங்கள் வரும்போதும், கண்ணீர் வரும்போதும், கவலைகள் வரும்போதும் அசையக்கூடாது. அசைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா என்னது? அது நம்பிக்கை குறைவு. அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே கடவுள் நமக்கு தருகின்ற மிகவும் உன்னதமான செய்தி, என்னிடம் நம்பிக்கை இருக்கின்றதா? நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுளிடம் வரட்டும், அவர்களுக்கும் ஆண்டவர் அதிகமான நம்பிக்கையை தருவார். நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் நம்மையே ஒப்பு கொடுப்போம். நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளால் கருத்துக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.